வெல்கம் டு Jayashreebalan-Learn Astrology. நான் இந்த வாட்டி டைமிங் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம அதுவும் அப்புறம் நம்ம ஃபாரின் கண்ட்ரி போகிறது, நம்ம படிக்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரி போகலாமா வேண்டாமா, போவோமா மாட்டோமா, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பேருக்கு நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். இப்போ அதாவது வந்து நீங்களே இப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லோரும் சொல்கிறா நான் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறான். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் இருக்குது. அதனால் வந்து நான் சொல்லும்போது அவளுக்கு தெரியும் இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து பணம் கொடுத்து அனாவசியமாக ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கன்சல்டேஷன் வாங்கணுமா, இல்லை நமக்கே இது நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக நான் வந்து இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்தில் சொல்லியிருந்தேன், இது வந்து ட்ரக்கு மெயின் காரணம், இந்த ட்ரக்கோடைய இது வந்து ப்ரூஃப் இவெண்ட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு திருப்பியும் போயிட்டு கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து சுஷாந்தோட வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கா. நான் சொன்னது எல்லாமே இது வரைக்கும் கரெக்டாகவே தான் ஆகிருக்கு. எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. வாங்க இதே மாதிரியே தான் இப்போ வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு பாடத்துக்காக தான் சொல்லி கொடுத்தேன். அதுவும் நான் வந்து நிறையா கூட வந்தது செத்து போனவாளோட இது பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. நம்ம வந்து எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து உயிரோடு இருக்கிறவாளோடைய உடம்பை போய் கட் பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்து டெத் பாடியை தான் போய் கட் பண்ணுவாள். ஸோ அது மாதிரி இது வந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கும் போது இது மாதிரி பண்ணுறோம். இதுவும் ரெண்டும் அவரும் வந்து ஒத்துழைச்சதை பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு. அதனால தான் எனக்கு அந்த ஜாதகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. இது வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஜாதகம் எடுத்திருக்கேன், யாரோட ஜாதகமும் அதில் மிக்ஸ் பண்ணலை. வாங்க போய் பார்க்கலாம் போர்டில். இப்போ நம்ம வந்து நாராயண தசை அப்படிங்கிறது நிறைய தசை இருக்குது. யோகினி தசை, விம்சுத்தி தசை. விம்சுத்தி தசைங்கிறது நம்ம நட்சத்திரம் எந்த கிரகத்துடையதோ அந்த கிரகத்துக்குடைய தசையிலேருந்து ஆரம்பிக்கும். இது நாராயணி தசை அப்படி கிடையாது. எந்த கிரகம் திக்பல ஆகியிருக்கோ அந்த திக்பலேருந்து எடுத்து நாராயண தசை ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நாராயண தசை பிரகாரம் அதை வச்சு நம்ம எப்படி ஒருத்தர் வந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறாரா, ஃபாரினில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஃபாரினில் வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போர்டில் வந்திருக்கேன். இந்த ஜாதகக்காரர் வந்து மீன லக்னம், மீனத்தில் வந்து சூரியன் வந்து சுக்கிரன் இருக்கார். இந்த இடத்துல இது வந்து ஹோர லக்னம், இந்த இடத்துல ராகு இருக்கார். இது 3 சந்திரன் இருக்குது. இந்த இடத்துல கேதுவன் சனி, இங்கே வந்து ஜூபிட்டர் செவ்வாய் அண்டு புதன் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கே வந்து லக்னாதிபதி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி. அப்புறம் 2வது ஹோர லக்னம், பணம் சம்பாதிக்கிறது வந்து பவாத் பவனம்னு சொல்லுவாங்க. எப்படி பணம் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கத்துக்கு 2வது இங்கே வந்து இது வந்து மேஷம். இந்த மேஷம் ஹோர லக்னம். அது ஹோர லக்னம்ங்கிறது நம்ம ஒருத்தட்ட இவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இது அப்படியே இது எழுதிருக்க கூட வேண்டாம். இப்போ வந்து இது 2ஆம் இடம் நம்ம தனக்காரகனோட இடம். இந்த இடத்துக்கு வந்து பவாத் பவத்தில்னா இதுலேருந்து எடுத்து இதில் சம்பாதிக்கிறது எப்படி பணம் வரும் அப்படின்னு பார்க்குறது. இது கூடவன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு, இதுலேருந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனாலையும் அவங்க ஃபாரின் கண்ட்ரி போவாங்க. அதுவும் எக்ஸால்ட்டை வேறு ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 4th லார்டு இருக்காங்களே, இது 4th லார்டு, இது 7th லார்டு. 4ங்கிறது வீடு, 7ங்கிறது களத்திரக்காரன். இந்த 4th and 7th லார்டு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் இங்கே 9th லார்டு வந்து செவ்வாய், 10th லார்டு வந்து இது குரு. ஸோ இந்த தர்ம கர்மாதி, இவங்களுடைய தர்ம கர்மம் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரியில் போயிடுது. ஓகே, தர்ம கர்மாதி யோகம் அங்கே போயிடுது. ஸோ அதனால் என்ன கேட்டால், இந்த நாளுக்கு வந்து வீடுன்னு சொல்லக்கூடியதும் வெளிநாட்டில் வாங்குறாங்க. அவங்க கழுத்துலக்காரங்க யாரை கேட்டாங்கன்னா அவங்களும் வெளிநாட்டில் தான் வந்திருக்காங்க. புதன் இந்த வெளிநாடு, ஏன்னா இதுலேருந்து இது 12th ஹவுஸாக போயிடுது. இப்போது இது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இவங்க நாராயணி தசை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு எப்போது அதில் வந்து கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சுக்கிர தசை நடக்கிறது, சூரிய தசை நடக்கிறது அப்படி கிடையாது. இது வந்து என்ன ராசி, மேஷ தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரிஸ் தசை, மேஷ தசை அப்படின்னு. இவங்களுக்கு அந்த ஏரிஸோடைய தசை நடக்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் இந்த இடம். இந்த ஏரிஸ் தசையில் இந்த தனுரோட சாஜிட்டேரியஸ்
சாஜிட்டரியஸோட அந்தர்தசை நடக்கும்போது அவர் ஃபாரின் படிக்கிறதுக்கு போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்போது இவங்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த தசையிலேருந்து இங்கே 9ஆம் போது 9 நாளே ஃபாரின் லேண்டில் படிக்க போகிறது. ஆல்ரெடி அவர் வந்து ஃபாரின் லேண்டில் போனதுனால ஃபாரினில் படிக்க போயிட்டார். இப்போ அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நாராயண தசை எல்லாம் கேதுவும் வீனஸும் வர இடத்துல உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும். அப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவோட கேப்ரிகானோட தசை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இவர் எல்லாமே வந்து லக்னாதிபதி வந்து அக்வேரியஸில் வந்துருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் 7th லார்டு வந்து அக்வேரியஸில் வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி அது அக்வேரியஸாக இருந்ததுன்னா கல்யாணம் வந்து, ஏன்னா அது சனியோட வீடு, அதனால உங்களுக்கு வந்து 36 வயசு வரைக்கும் ஆகும் கல்யாணம் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் 36 வயசு ஆனதுக்கப்புறம் இதோடைய மகரத்தோட தசை வரும்போது, மகரத்தோட தசை இங்கே சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதில் வந்து இங்கே மீனத்தோட அந்தரதசத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. யாரோட ஆச்சுன்னாக்கா ஃபாரினரோட கல்யாணம் ஆச்சு. ஓகே, இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த இது வந்து இதில் விம்சோத்ரி தசை, எனக்கு யோகினி தசை இன்னும் சரியாக தெரியல, யோகினி தசை நான் படிக்கணும். இந்த மாதிரி நம்ம விம்சோத்ரி தசைக்கு வேறு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு இப்படி தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது இது எனக்கு தெரிஞ்சது. நான் இப்போ கற்றுண்டேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது இது சொல்லிக்கிறதுக்கு. நீங்களும் கற்றுண்டா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ண வரும் அப்படின்னு நினச்சி தான் சொல்லிக் கொடுக்க வந்தேன். உங்களுக்கு நான் போர்டில் சொல்லிக் கொடுத்தது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபாரின் ட்ராவல் போகிறது, ஃபாரினில் படிக்கிறதுக்காக போகிறது, அந்த இடத்துலையே அவருக்கு வேலையும் கிடச்சிடுது, அங்கேயே ஜாப். ஏன்னா 10th லார்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால அவருக்கு ஃபாரினில் படித்து முடித்ததுக்கப்புறம் அங்கேயே வேலையும் கிடச்சிடுது. அதுக்கப்புறம் கேப்ரிகானோட, அதாவது மகரத்தோட தசையில் அவருக்கு மீனத்தோட அந்தர தசையில் அவருக்கு கல்யாணமும் ஃபாரினரோட ஆச்சு. இதுதான் இந்த ஜாதகத்தோடைய இது சாராம்சம். அது மாதிரி தான் நம்ம எப்படி ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.